ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் ஸ்டைலில் ஒரு புளியோதரை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வீட்டில் புளியோதரை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கோவிலில் கிடைக்கக்கூடிய அந்த புளியோதரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதோட கலர் கொஞ்சம் நல்லா மாறி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இது கூட காஞ்ச மிளகாவை சேர்க்கணும். நம்ம காஞ்ச மிளகாவை கிள்ளியும் சேர்ப்போம் தாளிக்கும் போது. ஸோ அதனால இந்த டைமில் கம்மியான காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ இதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். இது பச்சரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த அரிசியும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போ இது கூட கொத்தமல்லி விதை அது கொஞ்சமாக சேர்த்துக்கிடணும். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி விதையை நம்ம முதல்லே சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருகி போயிடும். ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அந்த வாசனை நல்லாவே இருக்கும். இப்போ இது கூட எள்ளு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எள்ளும் சேர்க்கணும். நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். ஸோ உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு எள்ளு சேர்க்கும் போது இன்னுமே நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் கருப்பு எள்ளு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நல்லா ஒரு மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபைன் பவுடராக கண்டிப்பாக அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பொடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதே மாதிரி புளியோதரைக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளியோதரை பேஸ்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ சாதத்தில் கிளறிக்கலாம் இல்லையா? அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே அளவு 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். ஏன்னா இப்போ தாராளமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா? அதனால் சீக்கிரமாக நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையை தாராளமாக உருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பவுடர்லையும் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ப பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 4-5 மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் எண்ணெயிலேயே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. புளியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் புளி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தாராளமாகவே நான் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன். அப்படிங்கிறனால நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். புளி நல்லாவே ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி அந்த திப்பி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சு தண்ணியை தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்க விட போகிறேன். ஏன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே தெளிஞ்சு வர்ற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். ஸோ அந்த பச்சை வாசனைங்கிறது போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வற்றுனதுக்கு அப்புறமா தான் நான் இந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்னுமே கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு அப்படியே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேலே வந்து அந்த எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரிஞ்சு தளன்னு உங்களுக்கு வரும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த புளியோதரை வந்து பேஸ்ட் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து மாத கணக்கில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா சிம்மில் வச்சதுக்கு அப்புறமா அந்த மேலே வந்து எண்ணெய் படிஞ்சு வரும் பாருங்க. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் சாதத்து கூட கிளறி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.